ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பாகவதர்களே, மார்கழி மாதத்தின் பனிப்படர்ந்த அதிகாலை வேளை. கோகுலத்தில் நந்தகோபரின் திருமாளிகை வாசலில் நிற்கிறோம். சென்ற பாசுரத்தில் நப்பின்னையை எழுப்பினோமல்லவா? அவளும் நம் குரல் கேட்டு கதவை திறக்க எழுந்தாள். ஆனால் உள்ளே ஒரு சுவையான கலாட்டா நடந்திருக்கிறது. என் அடியார்களுக்கு நானே சென்று கதவை திறப்பேன் என்று கண்ணன் அவளை தடுத்திருக்கிறான். இல்லை, அவர்கள் என்னை தேடி வந்தவர்கள், நான் தான் திறப்பேன் என்று நப்பின்னை சொல்ல, இந்த ஊடலில் இருவரும் ஒருவரையொருவர் இறுக அணைத்துக் கொண்டு மீண்டும் படுத்துவிட்டார்கள். வாசலில் நிற்கும் ஆண்டாளும் கோபியரும், அடடா, இவர்களை பிரித்தால்தானே நமக்கு வழி கிடைக்கும் என்று எண்ணி கண்ணனையும் நப்பின்னையையும் சேர்த்து எழுப்பும் அற்புதமான பாசுரம் இது. வாருங்கள், அந்த அந்தப்புரத்திற்குள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற புஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற புஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயாள், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயாள், தத்துவம் அன்று தகவேலோரும் பாவாய், தத்துவம் அன்று தகவேலோரும் பாவாய். இந்த தேன் சொட்டும் தமிழுக்கு எளிய பதவுரை இதோ. குத்து விளக்கெரிய. அந்த அறையில் மங்களமான குத்துவிளக்குகள் 4 புறமும் எரிந்து கொண்டிருக்க, கோட்டுக்கால் கட்டில் மேல், யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய உயர்ந்த கட்டிலின் மேலே, மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அழகு, குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், வெண்மை ஆகிய 5 குணங்களும் கொண்ட மெத்தையின் மீது ஏறி, கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை, கொத்து கொத்தாக மலர்ந்த பூக்களை தலையில் சூடிய நப்பின்னை பிராட்டியினுடைய கொங்கை மேல் வைத்துக் கிடந்த, திருமுலைத்தடங்களின் மேலே தன் மார்பை வைத்து அணைத்து கிடக்கின்ற மலர் மார்பா வாய் திறவாய், தாமரை போல விரிந்த மார்பை உடைய கண்ணனே, நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? கண்ணன் பேச முயல்கிறான். ஆனால் நப்பின்னை விடுகிறாளில்லை. எனவே இப்போது அவளை பார்த்து பாடுகிறார்கள். மைத்தடங்கண்ணினாய், மை தீட்டிய விசாலமான கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன்னுடைய மணாளனான கண்ணனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான், ஒரு நொடிப்பொழுது கூட தூக்கத்திலிருந்து எழவிடமாட்டேன் என்கிறாயே, எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றகில்லாய், ஒரு க்ஷணப்பொழுதும் அவனது பிரிவை தாங்க மாட்டேன் என்கிறாய். இது உனது ஸ்வரூபத்திற்கு நல்லதல்ல, இது உனக்கு தகுதியும் அன்று. இந்த பாசுரத்தின் ஆழத்தை பார்த்தீர்களா? வெளியிலே கோபியர்கள் காத்து கிடக்கிறார்கள். உள்ளே என்ன நடக்கிறது? குத்து விளக்கு எரிகிறது. பொதுவாக தூங்கும்போது விளக்கை அணைப்பார்கள். ஆனால் இங்கே கண்ணன் நப்பின்னையின் அழகை இருளிலும் இழக்க விரும்பவில்லை.
நப்பின்னை கண்ணனின் அழகை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக விளக்கை அணைக்காமல் வைத்திருக்கிறார்கள். கோட்டுக்கால் கட்டில் என்றார்கள். யானை தந்தம் குளிர்ச்சி தரக்கூடியது. கண்ணனின் பிரிவால் ஏற்படும் வெப்பம் தணிய தந்தக்கால்கள் கொண்ட கட்டில். அதன் மேல் பஞ்சசயனம். பஞ்சசயனம் என்றால் என்ன தெரியுமா? அழகு, குளிர்ச்சி, மென்மை, பரிமளம், வெண்மை ஆகிய 5 குணங்களைக் கொண்ட படுக்கை என்று உரையாளர்கள் விளக்குகிறார்கள். இங்கேதான் ஒரு பெரிய ரசோக்தி ஒளிந்திருக்கிறது. ஆண்டாள் கண்ணனை மலர்மார்பா என்று அழைக்கிறாள். ஏன் தெரியுமா? பொதுவாக தாமரை மலர் சூரியனை கண்டால்தான் மலரும். ஆனால் இங்கே கண்ணனின் திருமேனி எனும் தாமரை நப்பின்னையின் ஸ்பரிசம் பட்டவுடன் மலர்கிறதாம். யசோதை உரலில் கட்டினபோது கயிறு அழுந்தி அவன் மார்பு சிவந்து புடைத்தது. ஆனால் இங்கே நப்பின்னையின் அணைப்பிலே அவன் மார்பை இன்பத்தால் விரிந்து மலர்கிறது. இதைத்தான் நம் பூர்வாச்சாரியர்கள் பிராட்டி சம்பந்தத்தால் எம்பெருமான் பூரித்துப் போவான் என்கிறார்கள். இங்கே ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை நினைவு கூற வேண்டும். எம்பெருமானார் ராமானுஜருக்கு திருப்பாவை என்றால் உயிர். ஒருமுறை அவர் உஞ்சவிருத்திக்கு சென்றபோது பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் கதவை திறந்தாள். அவள் கையில் வளை குலுங்க கதவை திறந்ததைக் கண்ட ராமானுஜர் நப்பின்னையே வந்து திறப்பதாக நினைத்து மூர்ச்சை போட்டு விழுந்தாராம். அந்த அளவு நப்பின்னை பிராட்டி மீது ஈடுபாடு கொண்டவர் அவர். அதனால்தான் இந்த நப்பின்னை பாசுரம் அவருக்கு மிகவும் உகந்தது. சரி, பாசுரத்தின் கடைசி வரியில் கோபியர்கள் நப்பின்னையை கொஞ்சம் கோபமாகவே திட்டுகிறார்கள். தத்துவமன்று தகவு, அதாவது இது உனக்கு நியாயமில்லை என்கிறார்கள். ஏன்? ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் இறைவனை அடைய வந்திருக்கிறோம். புருஷகார பூதையான நீ அவனை எங்களிடம் அனுப்பாமல் நீயே அவனை அனுபவித்துக் கொண்டிருந்தால் எப்படி? கணவனைப் பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க மாட்டாயா என்று கேட்கிறார்கள். குறுந்தொகையில் ஒரு பாட்டு உண்டு. காதலன் கையை எடுத்தாலே காதலிக்கு பசலை நோய், அதாவது உடல் வெளுத்தல் வந்துவிடுமாம். அதுபோல கண்ணன் எழுந்திருக்க சிறிது இடைவெளி கொடுத்தாலே நப்பின்னை வாடிவிடுகிறாள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவன் கண்ணனும் இறைவி நப்பின்னையும், அதாவது தாயாரும் எப்போதும் சேர்ந்தே இருப்பார்கள். மிதுனத்தில்தான் சரணாகதி என்பார்கள். அதாவது தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருக்கும்போதுதான் நாம் எதையும் கேட்க வேண்டும். தனியாக பெருமாளிடம் சென்றால் அவன் நீதிபதியாக இருப்பான். தாயாரோடு இருக்கும்போதுதான் கருணைக்கடலாக இருப்பான். ஆனால் தாயாரே, அந்த கருணையை நீ மட்டுமே அனுபவிக்காமல் எங்களுக்கும் கொஞ்சம் வழிவிடு என்று உரிமையோடு சண்டையிடும் அழகான பாசுரம்தான் இது. நாளை இவர்கள் எழுப்பியவுடன் கண்ணன் எழுந்தானா? அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். எம்பாவாய்.